சொத்து பிரிக்க போறாங்க அப்படின்னு பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரிஞ்சப்பவே அவங்க கெஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இதுல பெரிய பிரச்சனை வரப்போகுது. சக்திவேலுக்கு அவர் விரும்புற மாதிரியான சொத்துக்கள் வந்து சேரல, அவரு ஆசைப்படுற மாதிரி நடக்கலன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு, அதுவும் பெரிய பிரச்சனையே பண்ணுவாரு அப்படின்னு. அது போலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு முத்துவேல் கிட்ட நம்ம சக்தி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ எங்களுக்கு நீங்க சொல்றதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சக்தி சொத்து விஷயத்துல எல்லாரையுமே வந்து ரொம்ப ரொம்ப கார்னர் பண்ணுவாரு. ராஜிக்கு சொத்து கிடையாது, கோமதி வீட்டை விட்டு போனதுனால அவளுக்கு சொத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பழனியும் அவ பின்னாடியே போயிட்டான்ல, அவனுக்குமே எந்த ப்ராப்பர்ட்டிஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க. சுகன்யாவை பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே இந்த வீட்டில் சொத்து அவனுக்கும் பங்கு இருக்கு, அவனுக்கு அந்த பங்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், அதனால நீ எந்த கவலையும் இல்லாமல் பழனியை கல்யாணம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம பாண்டியன் பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணு பழனிக்கு வேண்டான்னு சொல்லி இவங்க சொல்ற பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு இவங்க பிளான் பண்ணாங்க. அந்த இடத்துல பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு மட்டும்தான் யோசிச்சாங்களே தவிர சுகன்யாவோட உண்மையான குணத்தை அவங்க அன்னைக்கு பார்க்கல. சுகன்யா எப்பவுமே கரெக்டாக இருக்காங்க, அவங்கள நம்ம குற்றம் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க பாயிண்ட்ல கொஞ்சம் சுயநலவாதியாக இருக்காங்க. அப்படி இல்லாட்டினா சக்திவேல் மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. அந்த வீட்டுக்கு சுகன்யா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். முத்துவேலுக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட அவர் அதை சாதாரணமாக ஏற்றுப்பாரு. ராஜியும் அது போல தான். கோமதி எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு கூட விலகி நின்றுடுவாங்க. பட் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நம்ம சக்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் அதிகமான சொத்துக்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறது அவரோட இன்டென்ஷன். அதுவும் அந்த வீட்டை பழனிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னப்ப அமைதியாக தான் இருந்தார். சரி ஓகே உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது யோசிச்சாதான் அவருக்கு தெரிஞ்சது இந்த வீட்டை எப்படி நம்ம பழனிக்கு விட முடியும்னு. சுகன்யா வாயை பொழந்தாங்க. ஆனால் ரொம்ப பேராசை தான் அது. ஏன்னா 3 பிள்ளைங்களை நம்ம காந்திமதி அம்மா பெற்றாங்க, ஆம்பளை பிள்ளைங்களை. அவங்கள 3 பேரில் ஒருத்தருக்கு, அதுவும் கடைசி பையனுக்கு மட்டுமே அந்த வீடு சொத்தா போகணும்னு சொல்றது தப்பு தான் ஆக்சுவலாக. சக்திவேல் சொன்ன மாதிரி கோமதி வீட்டை விட்டு போனப்ப அவங்க கூடவே போயிட்டாரு நம்ம பழனி. அந்த சொத்தெல்லாம் பெருகிறதுக்கு காரணம் நம்ம சக்தியும் முத்துவும் மட்டும்தான். பழனிக்கு உரிமை இல்லை தான், அவரும் அதை உரிமை கொண்டாடணும்னு ஆசையும் படலை. பட் முத்துவேல் வந்துட்டு என்ன இருந்தாலும் தம்பியாச்சே, அவனும் நம்ம கூட பிறந்தவன் தானே, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், திரும்ப நம்ம கூட வந்து இங்கே பொண்டாட்டியோடு வாழ்ந்துட்டு இருக்கான், சீக்கிரமாகவே குழந்தை பிறக்க போகுது, பிஸ்னஸும் நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பாரபட்சம் இல்லாமல் நினச்சாரு. அம்மா பேருக்கு போகட்டும், அதுக்கப்புறம் அம்மா விருப்பப்படி யாருக்கு வேணா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட சக்தி இந்த மாதிரி ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாரு. குமாருக்கு அதை எழுதி வைக்கிறதா சொல்லியிருந்தா மட்டும்தான் ஓகே சொல்லியிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்போ நம்ம முத்துவேல் பாரபட்சமா சொத்து பிரிக்கிறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலத்துக்கும் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்போ நீங்களும் பழனியும் கோமதி குடும்பத்துக்கு நல்லவங்களாயிட்டீங்க, அவங்களும் உங்களுக்கு நல்லவங்களாயிட்டாங்க. அதனால என்ன தனியா விட பாக்குறீங்கல்ல, தோட்டத்தை வீடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பழனிக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க வேணும்னா தோட்டத்தை விட்டு அவனுக்கு கொடுத்துருங்க, அந்த தோட்டத்தையும் கூட அவனுக்கு கொடுத்துருங்க. பட் இந்த வீட்டை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, இது என் பையனுக்கு தான் வரணும். இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆண் வாரிசு அவன் தான், அதனால அவனுக்கு தான் இந்த வீடு வரணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பாவுக்கு அடுத்து நம்ம இருந்தோம், நமக்கு அடுத்து இந்த வீட்டில் குமார் தான் ராஜ்யம் பண்ணணும், அதுதான் நியாயப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குமாரனை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்காடா அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னென்ன என் பையன் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. சொல்லவா, லிஸ்ட் போட்டு சொல்லவா அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை சக்தி, குமாரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. எங்க ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வார்த்தை விடுறாரு சக்தி. அப்போது அவன் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் அப்படின்னு காந்திமதி அம்மா சொல்கிறாங்க. சரவணனுக்கும் மயிலுக்கும் கல்யாணம் பேச்சு நடந்தப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீங்கள் எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க. அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் நடந்தது என்ன, கல்யாணம் கம்பல்சரி நடக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போது கடைசி நேரத்தில் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி குமார் என்ன பண்ணான், அந்த வீட்டு 2 பொண்ணுங்களை கடத்திட்டு வந்தான். அதுல ஒருத்தி இவனோட தங்கச்சி, நம்ம வீட்டு பொண்ணு ராஜி. கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணுவானா? எவ்வளவு திமிரு இருந்தா 2 பொம்பளை பிள்ளைங்களை கடத்திட்டு வந்து வச்சிருந்திருப்பான். அதோட விட்டானா, அடுத்து அரசிக்கு கல்யாணம் பேசினாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சா கல்யாணங்கிற போது அவளை மிரட்டி கூட்டிட்டு போயிட்டான். அவ புத்திசாலியா இருந்ததுனால அவளே கழுத்துல ஒரு தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து உட்காந்தா. அவன் கூட நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுவும் ஒரு நாள்
வெளியே வந்து எல்லாரும் இவனை காரி துப்புனாங்க. இவன் என் பேரன் தான், இல்லைன்னு சொல்லலை. நீ சொல்கிற மாதிரி சுகன்யாவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவன் தான் இந்த வீட்டோட ஒரே ஒரு ஆண் வாரிசு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக எல்லாம் இந்த வீட்டை அவனுக்கு கொடுத்துட முடியாது. இந்த சொத்தையும் இந்த குடும்பமான மரியாதையும் கட்டி காப்பாற்றுற அளவுக்கு உன் பையனுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்றாங்க காந்திமதி. அப்போ வேற யாருக்கு இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட வீடு கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. யாருன்னு நான் சொன்னா கொடுத்துருவியாடா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜுக்கு கொடுடா அந்த வீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தா அப்படின்னு கோவப்படுறாரு. பின்னடா நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அத்தா நீ கம்மனிரு அப்படின்னு நம்ம முத்துவேலும் சொல்கிறாரு. இல்லைடா கொஞ்ச நேரம் பொறுப்பு முத்து, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜுக்கு கொடுக்கறதுல என்னடா தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தா வேணாம், தேவையில்லாமல் இந்த பேச்செல்லாம் வேண்டாம். ராஜுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவளும் இந்த வீட்டில் பிறந்தவ தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீ குமார சொன்ன, ஆனால் குமாருக்கு இந்த வீட்டை கட்டி காப்பாற்றுற அறிவு அந்த ஞானம் எதுவுமே கிடையாது. அவன் ஒரு முட்டாள். அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே பிரித்து பார்க்க தெரியல, நல்லவங்க கெட்டவங்க பிரித்து பார்க்க தெரியல. அவ்வளவு ஏன் அவன் பார்த்து ஒரு பிள்ளைய காதலிச்சான். அரசியை தான் சொல்கிறேன். அவளை ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடிஞ்சதா? அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவகிட்ட நல்ல பேர் வாங்கி அவள் மனசில் இடம் பிடிக்க முடிஞ்சதா? அதே மாதிரி நம்மளும் எவ்வளவோ சம்பந்தங்கள் பார்த்தோம். யாராவது இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்களா? ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல பேர் இருந்தா தானே அப்படின்னு. கண்டவன்லாம் என் பையன் கெட்டவன் சொல்லி போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னா யாரு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு. நீ யாரை சொல்றேன்னு எனக்கு புரியுது சக்தி. குமார் கெட்டவன்னு கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாருமே இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்கல. ஊருக்குள்ள உன் பையனுக்கு இருக்கிற பேர் அப்படி. அவனை பற்றி எல்லாருமே கெட்ட விதமாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் அப்படி தான் நடந்துக்கிறான். அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க விசாரிக்கும் போது சொல்லியிருப்பாங்க அவன் சரியில்லைன்னு. அதனால பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, கடைசியாக ஒரு பொண்ணை முறை இல்லாட்டினாலும் அவளை கட்டிட்டு வந்து மருமகளாக இந்த வீட்டில் வச்ச. ஆனால் ஒரு நாளாவது அவ கூட சந்தோஷமாக வாழ்ந்தானா? அன்னைக்கு ராத்திரியே குடிச்சிட்டு ரூம்குள்ளே போயிருக்கான். இப்போ வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசி நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லு இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஓ, அப்ப வீட்டை விட்டு நகையெல்லாம் திருடிட்டு ஓடி போன அந்த ஓடுகாலி தான் உங்க வீட்டு வாரிசுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கௌரவமா இருக்கா அப்படின்னு. யாரு தப்பு பண்ணல? குமாரும் தான் தப்பு பண்ணான், ராஜியும் ஒரு தப்பு பண்ணாதான். ஆனா அதை சரி பண்ணி இப்ப திருந்தி வாழல. அவ புருஷனோட சப்போர்ட்டோட இப்ப இந்த வீட்டு மானத்தையும் புகுந்த வீட்டு மானத்தையும் காப்பாத்துற மாதிரி, அதை கௌரவப்படுத்துற மாதிரி ஒரு வேலையை பார்க்க போறா. அவ போலீஸாக போறா. அவ சின்ன வயசுல ஆசைப்பட்டது இப்ப நடக்க போகுது. என்னதான் புருஷன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கனாலும் அந்த பொண்ணுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவள் அதில் லட்சியத்தோடு இருக்கிறதுனால தானே இப்போ வரைக்கும் அதில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லியிருக்கா. உன் பையன் ஆம்பளை பிள்ளை தானே, அவனுக்கு எந்த தடையும் கிடையாது. புருஷனை கேட்கணும், இல்லை மாமியார் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்கணும், நமக்கு சப்போர்ட் வேணும், போக வர கூட ஆள் வேணும்னு எதையாவது யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா குமாருக்கு? அவன் ஏதாவது பண்ணானா? அந்த மாதிரி சாதிக்கணும்னு நினச்சானா? என்னமோ உன் கூட கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்துட்டா பிஸ்னஸ் வந்துடுமா? நான் தெரியாம தான் கேட்குறேன் சக்தி. உங்கள் மில்லு பிஸ்னஸ் எல்லாம் ஒரே ஒரு 2 நாள் அவனை பார்க்க சொல்லுங்க, இழுத்து மூடிட்டு வந்துடுவான்டா. ஒரே வாரம் கூட அவன்கிட்ட அந்த ஃபேக்ட்ரி இருக்காது, அந்த மில்லெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு அவன் தத்தி அப்படின்றாங்க. ஆத்தா, என் பையனை நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற எல்லாரும் முன்னாடியும் அப்படின்றாங்க. என் பையனை நீ அசிங்கப்படுத்துவ, உன் பையனை நான் அசிங்கப்படுத்தினா உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேளுங்க அத்தை அப்படின்றாங்க சுகன்யா. உன்னை நான் பார்த்து உன்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன், நீ என்னையே இப்படி பேசுற அப்படின்னு. அதை தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, என்ன உங்க தம்பிக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன சொன்னீங்க? இந்த சொத்துல ஒரு பங்கு அவனுக்கு இருக்கு, அந்த வீட்டில் இருக்கான், வெறும் பையன்னு நினைச்சிடாதீங்க. இந்த சொத்து இருக்குது, அதுக்காகவாவது நீ கல்யாணம் பண்ணிட்டு வா, இந்த சவாலில் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் நம்பி தானே வந்தேன். உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு உங்கள் தம்பியை நான் நல்ல விதமாக யோசிக்கவே இல்லை. அவர் சரியான முட்டாள்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அவர் யாரையும் எதிர்த்து பேசாத ஒரு புள்ள பூச்சியாக தான் இருக்காரு. ஆனால் யோசிச்சு பாருங்க, உங்கள் விஷயத்தில் அவர் நாணயமாக நடந்துக்கிட்டாரு. என்னதான் அக்கா தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா கூட இந்த வீட்டில் இருக்கிறது தான் கௌரவம்னு நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காகவும் நீங்கள் எல்லாரும் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அதை ஊதி பெருசாக்கி நான் தான் அவரை இங்கே வர வச்சேன். இது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, அவருக்கு தெரியாட்டினா கூட அப்படின்னு. சுகன்யா என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாங்க, உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. ஒரு நல்ல மனைவியா இல்ல நல்ல மருமகளா நான் என்ன பண்ணிருக்கணும்? என்ன இருந்தாலும் உங்க அக்கா அவங்க பேசினாங்கன்னா இல்ல அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதுல 1000 நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். பிரிச்சு பார்க்க தெரியணும். அதுக்காக எல்லாம் அவங்களை பிரிஞ்சு வந்துடுறதா நான் கேட்டிருக்கணுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொத்து கொடுக்குறேன்னு ஆசை காட்டி தான் என்னை இங்க வர வச்சாங்க. அதுக்காக தான் நானும் அத்தாச்சிக்கோ இல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ சப்போர்ட் பண்ணாம உங்களை இங்க வர வச்சேன். ஆனா இப்ப தோணுது அங்கேயே இருந்திருக்கலான்னு. ஏன்னா அங்க உங்களுக்கு கிடைச்ச மான மரியாதை கூட இங்க சுத்தமா கிடைக்கல. அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க கூட பிறந்த
அண்ணன். என்னதான் அக்கா புருஷனா கூட அங்கே உங்களை புள்ள மாதிரி பார்த்தாங்க. அவங்க மற்ற பிள்ளைங்களை எப்படி நடத்துனாங்களோ அப்படி உங்களையும் நடத்துனாங்க. ஆனால் அது எனக்கு என் கண்ணுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது உங்களுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குன்னு அப்படின்னு. சுகன்யா, அவன் தான் பேசுகிறானா, நீயும் என் பிள்ளைய அவமானப்படுத்துறியா அப்படின்னு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே அத்தை தெரியுது அப்படின்றாங்க சுகன்யா. அப்போ நம்ம சக்தி இருந்துட்டு, இங்கே பாரு, நீ நேற்று வந்தவ, உனக்கு சொத்து இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதான் சூப்பர் மார்க்கெட்டை வச்சு கொடுத்துருக்குல்ல, வேணும்னா இன்னொரு பிரான்ச் வச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான் முடியும். அதிகபட்சம் அந்த தோட்டத்தை விட உன் புருஷன் பிறகு எழுதி வைக்கிறேன், அது வேணும்னா உங்களுக்கானது, மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு. என் புருஷன் சம்பாதிச்சதெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு காந்திமதி கேட்குறாங்க. அதெல்லாம் கணக்கு பார்க்குறேன் அத்தா, அதில் வேணும்னா நீ சொன்ன மாதிரி கோமதிக்கு வேணா கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, ராஜுக்கும் அவ்வளவுதான் வேல்யூ. ஆண் வாரிசு இல்லைண்ணே உங்களுக்கு, இந்த வீட்டோட வாரிசு குமார் தான். நல்லது பண்ணணும் கெட்டது பண்ணணும் எல்லாமே நம்மளை பார்த்து. நம்ம அந்த குடும்பத்து மேலே விரோதமாக இருந்தோம், அதனால அதெல்லாம் பண்ணான் அந்த குடும்பத்துக்கு எதிராக, அதெல்லாம் எப்படி குற்றம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருடா, ஆரம்பத்தில் நான் புரிஞ்சுக்காம இருந்தேன், அதனால நானுமே அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அந்த வீட்டுக்கு என் மக வாழ போயிருக்கா. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட எல்லாம் பழகும் போது தான் தெரியுது எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு. நம்ம எல்லாரையுமே தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்கள ஏன் இந்த பிரச்சனையில இருக்கணும்? நான் கோமதிக்கு சொத்து கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்கல. என் பேரில் எனக்கு வர்ற சொத்துல நான் என் தங்கச்சிக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்துக்கிறேன். அதுல உங்ககிட்ட எந்த ஒரு ஒப்பீனியனும் கேட்க போறதில்ல. அதே மாதிரி நான் யாருக்கு எழுதி வைக்கணுங்கிறத நீங்க சொல்லவும் முடியாது. பட் இப்போ பழனிக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் நீ சொல்றது எதுவுமே எனக்கு போதலை. அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், என்னைக்கோ ஒரு நாள் வரான் அப்படின்னாலும் கூட நீ என்ன அன்னைக்கே அப்பாவோட சொத்தை பிரிச்சு அவங்க கிட்ட கொடுத்துருந்தியா? அன்னைக்கே கொடுத்துருந்தா அவன் அதை விற்று சாப்பிட்றானோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறானோ, அப்பாவோட மூலமாக வச்சு தானே இது எல்லாத்தையும் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அப்புறம் எப்படி பழனிக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குதுதான்டா அர்த்தம். நம்ம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பழனிக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சக்தி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சரிண்ணே, சொத்துல 3 பங்காக பிரித்து அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது எனக்கு சம்மதம் தான். ஆனால் இந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. டேய், இந்த வீடு எனக்காக என் பையன் அம்மாவுக்கு இருக்கட்டும்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருக்கிறது. இதை நான் யாருக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் ராஜிக்கு கொடுப்பனும், குமாருக்கு கொடுப்பனும், சுடருக்கு கொடுப்பனும், இல்ல நான் என் பையன் பழனிக்கு கொடுப்பனும், அது ஏன் விருப்பம், நீங்க அதுல எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என் பேர்ல இருக்கிற சொத்தை நான் யாருக்கு கொடுக்கணுங்கிறத நீங்க எப்படிடா முடிவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இத்தனை நாள் எங்க கூட இருந்துட்டு அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருந்திருக்க, அவனும் அப்படிதான் நீயும் அப்படிதான் இல்லாத்தா அப்படின்றாரு சக்தி. அப்போ சுகன்யா இருந்துட்டு, தேவையில்லாத பேச்சு, இது எல்லாமே வேஸ்ட். என்ன கேட்டா பெரிய மாமா சொன்ன மாதிரி அவர் சொன்னதை அப்படியே கேட்டுக்கலாம் அப்படின்னு. உனக்கு என்ன, இந்த வீட்டை உனக்கு வாரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதனால சந்தோஷமா ஓகேன்னு சொல்றேன். ஒருவேளை இந்த வீட்டை எனக்குன்னு சொல்லியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கோம் உன்னோட சுயரூபம் அண்ணனுக்கு அப்படின்றாங்க. அப்படி அவர் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாருல்ல, பழனிக்கு தான் இந்த வீடு, ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் ஆண்டு அனுபவிச்சோம், பழனி இந்த வீட்டில் அதிகமாக இருந்ததே இல்லை, அதனால அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. சுகன்யா, நியாயங்கிறது ஒன்று இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு அவனோட உழைப்பு எதுவுமே கிடையாது, அப்புறம் எப்படி இந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வைக்க முடியும்னு கேட்குறேன். இதில் என்ன நியாயம், ஏதாவது என்ன அநியாயத்தை கண்டுட்டீங்க? நான் கேட்குறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அவனுக்காக நம்ம 2 பேரும் விட்டு கொடுத்துடலான்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? ஏன் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கு இருக்குல்ல, நான் பழனிக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல, நீ ஏன்டா அப்படி நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கனே, நீங்கள் பொம்பளை பிள்ளையை பெற்றீங்க, அதனால உங்களுக்கு கவலை இல்லை, ஏதோ ஒரு 100 சவரன் நகையை போட்டு முடிச்சு விட்டுருவீங்க. ஆனால் என் பையன் நாளை பின்ன உங்கள் அண்ணன்கிட்டையும் உங்கள் தம்பிக்கிட்டையும் தோற்று போயிட்டீங்க, எனக்காக சொத்து வாங்கி வைக்கலன்னு கேட்க மாட்டானா? இந்த வீட்டில் அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வீட்டை கொடுக்காம போனவங்க, ஓடி போனவங்க, திரும்ப வந்தவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க. இப்போ நீ கடைசியாக என்ன சொல்ல வர அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. இங்கே பாருங்கண்ணே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த வீட்டை பழனிக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது நம்ம காலத்துக்கு அப்புறமோ இல்லை இப்போவோ அந்த வீடு குமாருக்கு தான் வரணும். அம்மாவோட பேர்லேயே இப்போதைக்கு இருக்கட்டும், அம்மாவோட பேர்லேருந்து மாறும்போது அது குமார் பேருக்கு தான் மாறணும். இதுக்கு சம்மதம்னா நான் இந்த மாதிரி சொத்து பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், அப்படி இல்லாட்டினா நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ சுகன்யா வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. சபாஷ் மாமா, சபாஷ், இதுதான் சரி. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த கோர்ட்டில் வச்சே தீர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சுகன்யா, என்ன விளையாடுறியா? நம்ம சொத்துல பாதியை விற்று தான் நம்ம சொத்து பிரிச்சுக்க முடியும், அந்த அளவுக்கு
சொத்து பிரச்சனை அப்படின்னாலே வாய்தா வாய்தான்னு எத்தனை வருஷம் ஆகுமோ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு, நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னாதான் உங்கள் தம்பிக்கு புரிய மாட்டேங்குதே, இவர் வாயில்லா பூச்சி அப்படிங்கிறதுக்காக ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? அதான் நான் இருக்கேன்ல, நான் கண்டிப்பாக கேட்பேன் அவருக்காக. நான் தெரியாமல் தான் கேட்குறேன் மாமா. ஒருவேளை உங்கள் அப்பா கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ சொத்து வச்சுருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் வைக்காமல் இருந்திருந்தா எதை இன்வெஸ்டாக வச்சு நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க? அதில் என் புருஷனுக்கும் பங்கு இருக்குது, அந்த பங்கை நீங்கள் அப்போவே கொடுத்துருக்கலாம்ல மாமா கேட்ட மாதிரி. ஏன் கொடுக்கல? கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பங்கை மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இதில் தலையிட்டு இருக்க மாட்டேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என் புருஷனதும் பாதி இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா என் பொண்ணுக்கும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா என் பொண்ணுக்கு என் புருஷன் விட்டுட்டு போனதையும் நீங்கள் அப்போவே கொடுக்கலல்ல, இப்போ வரைக்கும் அவள் புருஷனோடதுல தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. என் புருஷன் வச்சுட்டு போனதில் அவளோட பங்கை நீங்கள் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு பேசணும்னா எல்லாமே பேச்சு தான். இதெல்லாம் பேச்சுக்கு அழகு இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு முத்துவேல் வந்து மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு. இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கோம். ஆனால் பழனி இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த வீட்டில் இருக்கான். அவன் மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு போவான், உனக்கே தெரியும்ல. ஏண்டா, நம்ம தம்பி தானே, நம்ம கூட பிறந்தவன் தானே, அவனுக்காக இந்த வீட்டை விட்டு கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு. இல்லைண்ணே, அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எந்த மாதிரி பேசினாலும் சரி, சுற்றி வளைச்சு அங்கே தான் வந்து நிற்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதனால் எனக்கு எவ்வளோ இழப்பு வந்தாலும் சரி, மற்ற எல்லா சொத்தையும் இழந்தாச்சு இந்த வீட்டை என் பையன் பேரில் எழுதுறதுக்கு நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாறி சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, சுகன்யா வீடு பார்த்துக்கலாம், இந்த வீடு யார் பேரில் இருந்தால் என்ன, குமாரா இருந்தால் என்ன, உன் பிள்ளையா இருந்தா என்ன, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைக்கு தான் இந்த வீடு போக போகுது. குமார்கிட்ட இருந்தால் அந்த பிள்ளைய கூட இவன் அரவணைப்பான்ல. அதனால நான் சொல்கிறத கேளு, இப்போதைக்கு நமக்குள்ளே எந்த சண்டையும் வேண்டாம். நம்ம அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் இருந்து வந்திருக்கோம். என்னதான் உன்னோட அப்பா அம்மா வேற, ஏன் அப்பா அம்மா வேற அப்படின்னாலும் நம்ம எல்லாரும் ஒரே பழக்க வழக்கத்தில் இருந்துட்டு வந்திருக்கோம். நான் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சொத்துக்காக நம்ம அடிச்சுக்க வேண்டாம், சண்டை போட்டுக்க வேண்டாம். அதான் மற்றதுல எல்லாத்துலயும் அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கல்ல, இந்த வீடு குமாருக்கு தான் இருந்துட்டு போகுது. ஏமாமா நான் சொல்றது சரிதானே அப்படின்றாங்க. முத்துவேல் யோசிக்கிறாரு. அவர் எங்க மனசு மாறிடுவாரோன்னு சுகன்யா, அதெல்லாம் முடியாதுக்கா, உன் பையன் வேற, அதாவது உன் அப்பா அம்மா வேற என் அப்பா அம்மா வேறன்னு நீயே சொல்லிட்ட. அதே மாதிரி உன் புருஷன் வேற என் புருஷன் வேற, எனக்கு பிறந்த புள்ள வேற உங்களுக்கு பிறந்த புள்ள வேற. குமார் என்ன இருந்தாலும் அவன் என்னை சித்தின்னு கூப்பிட்டாலும் என் அக்கா பையனா இருந்தாலும் என் பிள்ளைய ஆயிடாதுல்ல. எனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு ஏதாவது முதிரையா குத்திருக்கு? இதோ என் வயிற்றுல பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை பொருந்து எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க என் பாட்டனுது அப்படின்னு கேட்டா நான் என்னத்தை கொடுக்கறது அப்படின்றாங்க. அப்படி கேட்டா பாத்துக்கலாம் அப்படின்றாரு சக்தி. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லி என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்களோ அதை நிறைவேற்றுங்க, அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றுங்க. மாமா சொன்ன மாதிரி இந்த வீடு என் புருஷனுக்கு தான் வரணும், எங்களுக்கு அப்புறம் யாருக்குங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சுகன்யா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. அப்படி இப்படின்னு வாக்குவாதம் ஆளாளுக்கு ஒன்று பேச சண்டை வந்துடுது. அப்போ நம்ம சக்தி வந்து பழனியை உதைக்கிறதுக்காக காலை தூக்குறாங்க. பழனியும் கொஞ்சம் பேசுறாரு, என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பேசுறீங்க, அவமானப்படுத்துறீங்க, நீங்க கொடுக்குற அந்த சொத்துக்காக நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கணுமா? நான் உறவை தான் விருப்பப்படுறேன், வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட, மற்றபடி சொத்தெல்லாம் நான் ஆசைப்படலை, நீங்க கொடுக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே நான் சொன்னேன், ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கமுக்கமா இருந்து எல்லாத்தையும் ஆட்டிய போடுறது, ஆனா அப்படியே நல்லவ மாதிரி நடிக்கிறியாடா அப்படின்னு பேச்சு வருது. அப்போ பழனியும் பேசிடுறாரு. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதத்துல காலால உதைக்க போறாரு. அப்போ சுகன்யா குறுக்க வர சுகன்யா வயிற்றுலயே நம்ம சக்திவேல் உதைக்கிற மாதிரி ஆயிருது. சுகன்யா அப்படியே சுருண்டு கீழே விடுறாங்க. மறுபடியும் நம்ம சக்தி அதோட நிறுத்தாம பழனி அடிக்க போக நம்ம பழனியை கன்னத்துல ஒரு அடி விழுந்துருது. சக்தி அடிக்கிறது. சுகன்யாவுக்கு வயிற்றுல அடிபட்டுடுச்சு, காலில் உதச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, கார் எடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம குமார் பக்கம் கூட நகரல. டே குமார் கார் எடுறா, பாருடா உன் சித்தி மயங்கி கிடக்குறா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்கெல்லாம் எதுவுமே காதில் வாங்குறதில்ல. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா ஒன்றும் பயப்படாதமா இரு அப்படின்னு சொல்லி வடிவு கிட்ட சொல்றாங்க. அண்ணி பாத்துக்கங்க வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போய் கதிர்கிட்ட சொல்லி கார் எடுறா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு, வயிற்றுல அடிபடுற அளவுக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் பதற, இல்லை நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு குமாரை கூட்டிட்டு வந்து கார் சாவி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சக்தியும் அமைதியாகவே இருக்காங்க. சாவி வந்து குமார்கிட்டையும் சக்தி கிட்டேயும் இருக்கு. முத்துவேல் அதிகமாக கார் எடுக்கிறதில்ல இந்த உடம்பு சரியில்லாமானதுல இருந்து. அதனால டே சாவி கொடுறா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் ஏன் கார் சாவியை கொடுக்கணும், வீட்டை தான் அவனுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க, சொத்துல தான் அவனுக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, கார் எல்லாம் என்னோட தேவைக்காக வாங்கினது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டே இவ்வளோ ஆபத்தான சந்தர்ப்பத்தில் கூட உனக்கு மனசு இறங்காதா அப்படின்னு கத்துறாங்க காந்திமதி. அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை ஆக்சுவலாக இவர். அதுக்கப்புறம் கதிர் டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு அவரோட காரவே. வந்ததுக்கப்புறம் சுகன்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவ்வளோ நடந்தும் கூட சக்தி கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பான மனிதனாவோ அந்த வீட்டோட என்ன இருந்தாலும் பழனிக்கு அண்ணனா அவர் யோசிக்கவே
யோசிக்கவே இல்லை. சுகன்யாவை அந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குனதே அவர் தானே, சும்மா பெருமையாக பேசிக்கிட்டா போதாது. இப்படி ஒரு நிலைமையில சுகன்யா இருக்கும்போது கூட அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவர் முன் வரல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒருவேளை சுகன்யாவுக்கு அபார்ஷன் ஆயிடுமா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.